பண்டிகை நாட்கள்ல பக்ரீத் குர்பான்ல ஆடுகள் எல்லாம் நிறைய லட்சக்கணக்கில் வெட்டி இது பண்றாங்க. அது ஒரு ஹிம்ஸ்ன்னு மற்ற மதங்க ஃபீல் பண்றாங்க. நீங்க அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அதாவது ரம்ஜான் பக்ரீத்ல எல்லாம் ஆடுகள் அறுக்கிறாங்க இல்லையா, அது வந்து ஹிம்சை, அது ஒரு துன்புறுத்துதல், ஜீவகாருண்யத்துக்கு எதிரானது என்று மற்றவங்க கருதுறாங்க. நீங்க இஸ்லாம் என்ன, நீங்க என்ன கருதுறீங்கன்னு கேட்கிறாங்க. பண்டிகைக்கு மட்டுமில்லை, பொதுவாகவே எப்போதுக்குமே எடுத்துக்கலாம். பண்டிகையிலையும் அறுக்கிறாங்க, அன்றாடம் கூட என்ன செய்யுது, ஆடுகள் அறுக்கப்படுது, மாடுகள் அறுக்கப்படுது, அன்றாடம் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, அது ஒரு உயிர். இது அந்த நல்ல பிரச்சனை விளங்கி இருக்கா சொல்றேன். ஆடுங்கிறது நம்மள மாதிரி ஒரு உயிர், மாடு வந்து நம்மள மாதிரி ஒரு உயிர். நம்முடைய ஒரு சுகத்துக்காக வேண்டி அந்த உயிரை வந்து அழிக்கிறது வந்து என்ன நியாயம் அப்படிங்கறது அவங்களுடைய கேள்விங்க. நம்முடைய சுகத்துக்காக வேண்டி அந்த உயிரை அழிக்கலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்கிறாங்க. ஒன்றை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். ஆடு மாடுகள் எப்படி உயிர் உள்ளவையோ அதே மாதிரி தானியங்கள் இருக்கு பாருங்க, பயிர் பச்சைகள், அதுவும் உசுறு உள்ளதுதான். உயிர்ல பல வகை இருக்கு. மனிதனுடைய உயிர் வந்து சிந்திக்கக்கூடிய அளவுக்கு உள்ள உயிர். ஆடு மாடுகளுடைய உயிர் வந்து அசைவதற்கு உரிய அளவுக்கு உள்ள, அசைவது பெருக்கம், இனப்பெருக்கம் செய்வதற்கு உரிய அளவுக்கு தான் அதனுடைய உயிர் இருக்குது. இந்த பயிர் பச்சைகளுக்கு உயிர் இருக்குது. அது இருந்த இடத்துல இருந்து உற்பத்தி பண்றதுக்கு உரிய உயிர் இருக்குது. உயிர் இல்லாட்டி உற்பத்தி ஆகுமா? இது ஒரு வளருமாங்க? இது வளருவது இல்லை. 100 வருஷத்துக்கு மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு எடுத்தாலும் வளர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒண்ணுலாம் போயிடும், துருப்பிடிச்சு போயிடும். அப்ப இதுல ஒண்ணுமே, இதுல உயிர் சத்து இல்ல, இது வளராது. இதை கொண்டு போய் புதைச்சா வளராது. நிப்பாட்டி வச்சோம்னா 5 வருஷம் நேரம் இவ்வளவு பெருசா போயிடுறது இல்ல. நம்ம வீடுகள் வளருவதில்லை. அப்ப எது மட்டும் வளருது? இந்த தானியங்கள் வளருது, செடி கொடிகள் வளருதுன்னு சொன்னா அதுலயும் ஒரு உயிர் இருக்குது. அதனாலதான் இனப்பெருக்கம் கூட செய்யுது. இந்த மைக்கு இனப்பெருக்கம் இருந்துச்சுன்னா அப்புறம் மைக் உற்பத்தி பண்ண தேவை இருக்குமா? ஒண்ணு வாங்கி வச்சா அது ஒரு குட்டி போட்டுக்கிட்டு இருக்கு, புள்ள குட்டியில் கொடுத்துட்டு இருக்கலாமே. இது வந்து இனப்பெருக்கம் செய்யாது. இனப்பெருக்கம் எது செய்யுது பாத்தீங்கன்னா, உயிர் இருந்தா தான் செய்ய முடியும். உயிர் இல்லாட்டி இனம் பெருகவே பெருகாது. அப்ப ஒரே ஒரு நெல்லை போடுறீங்க, அது 1000 நெல்லா வருதுன்னு சொன்னா, இந்த ஒரு நெல் கஷ்டப்பட்டு வளர்ந்து கர்ப்பமாகி அது வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்குது. அந்த குழந்தைதான் நம்ம நல்லா தானியமா சாப்பிட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேட்கறது என்ன தெரியுமா? உயிர்களை வதை செய்யக்கூடாது என்று சொன்னா அதை என்ன செய்யக்கூடாது. அதாவது நமக்கு அடுத்த தகுதியில உள்ள உயிர் ஆடு மாடுகள். ஆடு மாடுகளை ஒப்பிடும்போது அதுக்கு அடுத்த தகுதியில உள்ள உயிர் வந்து இந்த பயிர் பச்சைகள். இந்த பயிர் பச்சைகள் ஆடு மாடுகளை போய் திங்கி பாக்குறோம். அதாவது அதுலயே நல்லா கடவுள் பாடம் படிக்கிறாரு. இந்த பயிர் பச்சைகளை வந்து ஆடு மாடு திங்குது, அந்த உயிரை இந்த உயிர் திங்குது. அது என்ன வழங்குறோம்? மேலே உள்ள அந்தஸ்துல உள்ள உயிர் வளர்வதற்காக கீழே உள்ள ஒரு உயிர் வந்து அழிவதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கறதான் இந்த இயற்கை தரக்கூடிய பாடம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா காய்கறியும் திங்க கூடாதுன்னு சொல்லுங்க. அதுவும் ஜீவன் இருக்கு, அதுவும் துப்பிக்கு நமக்கு தெரிகிறது இல்ல. காய்கறிகள்ல, தானியங்கள்ல, பயிர் பச்சைகள் எல்லாத்துலயுமே உயிர் இருக்குது. கீரை தண்டை அப்படி இப்படி சாப்பிடுறோம், அது உயிர் இல்லையா? உயிருக்கு தான் செய்யுது. அப்ப உயிர் இருக்கக்கூடியதை சாப்பிடக்கூடாதுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா இதையும் தவிர்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அதை விட்டுருவோம். இந்த உயிரை எடுத்துக்குவோம். இந்த உயிரை இயங்கக்கூடிய, அசையக்கூடிய இந்த உயிரை எடுத்துக்கிடுவோம். இந்த உயிரை நீங்க சாப்பிடவே இல்லையா? சாப்பிடாத ஒரு மனுஷன் சொல்லுங்க பார்ப்போம். நீங்க தண்ணி குடிக்கிறீங்க இல்லைங்க, தண்ணி சாதாரண தண்ணி, வேற தண்ணி இல்ல, சாதாரண தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையா? இந்த தண்ணியை நீங்க டெஸ்ட் பண்ணி சொன்னா லட்சக்கணக்கான உயிர் அதுல இருக்குது. கண்ணுக்கு தெரியலங்கிறத வேண்டாம் ஒத்துக்கிறங்க. இல்லன்னு சொல்ல முடியுமா? ஒரு புழு அளவுக்கு பார்க்க முடியும், கருவிகள் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாம வளருவதற்கு முன்னாடி சின்ன சின்னதாக லட்சக்கணக்கான உயிர்களை வந்து அப்படியே நம்ம குடிக்கிறோம். தண்ணியை குடிச்சா கூட நீங்க அதுல உள்ள பாக்டீரியாங்கிற அந்த கிருமியோட தான் சேர்த்து குடிக்கிறீங்க. காய்ச்சி குடிச்சீங்கன்னு சொன்னா அந்த பிரியாணி அவிச்சு சாப்பிடுறீங்க, அவ்வளவுதான். நீங்க வெந்நீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க, தண்ணீர் சாப்பிட்டாலும் அசைவம் தான் சாப்பிடுறீங்க. என்ன? அப்ப நீங்க அசைவத்தில இருந்து இந்த உயிர்களை சாப்பிடுறதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்க காற்று சுவாசிச்சு உள்ள எடுத்தா கூட காற்றுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான மூக்கு வழியா வர எத்தனை உயிர்கள் உள்ள போகுது. அப்ப இதையா நம்ம உயிர் வதை நினைக்கிறது இல்ல. அப்ப நம்ம அந்த மாதிரி நினைச்சோம்னு சொன்னா மண்ணு கல்லு தான் சாப்பிடணுங்க. நீங்க தண்ணி கூட சாப்பிட முடியாது, தண்ணியில அது மாதிரி இருக்கு. நீங்க சாப்பிடுற சோறை சமைச்சீங்கன்னு சொன்னா அதோட சோத்தோட சேர்த்து சின்ன சின்ன ஐஸ் இல்லாம ஆயிட்டோம். அப்ப சோறை சாப்பிட்டோம்னு சொன்னா
அதுல உள்ள சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் சேர்ந்து பிரியாணியை தான் உள்ள போகுது. மசாலா வேண்டாம் இல்லாம இருக்கலாம். சாதாரண சோறே பிரியாணியா தான் மனுஷன் உள்ள போகுது. கிருமிகள் இருக்கு, பாக்டீரியாக்கள் இருக்குது. அப்ப இது நம்ம உயிர் வந்து நினைக்கிறது இல்ல, நம்மள அறியாமலே நம்ம சாப்பிட்டு அவ்வளவு வேணாங்க. நீங்க பால் கறந்து சாப்பிடலாம்னு ஒத்துக்கிறாங்களே, இது பால் சைவமா அசைவமா? பகுத்தறிவோட பதில் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மாட்டுல இருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, ஒரு இறைச்சி அசைவம், அதுல இருந்தா அந்த பால் வருது, அதனுடைய ரத்தத்துல இருந்தா பாலா மாறி வருது, அதுவும் அசைவம் தானே? அதுவும் ஒரு ஜீவ காருண்யத்துக்கு எதிரானது தானே? ஒரு பெண்ணிட்ட இருந்து சுரக்கிற பாலை வந்து கறந்து யாராவது விற்பனை செய்வாங்களா? அந்த குழந்தைக்கு சொந்தம்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு மாட்டுல இருந்து கறக்கிற பால் அந்த குட்டிக்கு தானே சொந்தம். எதுக்காக ஒரு மாடு கன்று போட்ட உடனே அதுக்கு பால் சுரக்க எதுக்காக வேண்டி? அதனுடைய குட்டிகளை கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பால் சுரக்குது. நீங்க குட்டிகளை கொடுக்காம இப்படி காட்டி ஏமாத்தி விட்டு கட்டி வச்சுட்டு கறந்து குடிக்கிறீங்கள, இதை பார்த்து அந்த மாட்டு துன்புறும் நீங்க நினைச்சது உண்டா? ஜீவகாரனுக்கு எதிரானது இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவாங்க? மனுஷன் தேவைன்னு வரும்போது செய்ய வேண்டியதான். அதான் இருக்கும் பதில். தேவைன்னு வரும்போதுதான் சாப்பிடுறோம், விளையாட்டுக்காக கொள்றோம். தேவைன்னு வரும்போது சாப்பிடுறோம், அவ்வளவு வேணாம். ஒரு மாட்டுல வந்து டன்னு கணக்கில் ஏற்றி இழுத்துட்டு போறீங்க, அது என்ன ஜீவகாரணத்துக்கு எதிரானது இல்லையா? குதிரை வண்டி ஓட்டுறீங்களா, கொள்றது மட்டும்தான் ஜீவனை சித்திரவதை பண்றதா? வயல்ல வந்து கலப்பை வச்சு அமைக்க பாருங்க, நாங்க இழுத்து பாருங்களா பார்ப்போம். தோல் பெட்ட பிஞ்சு போயிடும். அழுத்திக்கிட்டு ஒரு மாட்டுல பூட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா, லோடு இருக்கிறத விட அது கடுமையான கஷ்டமான வேலை. அந்த சேறு சகதியில் இறக்கி விட்டு அந்த மண்ணை பிரட்டுறது, தோல் புஜத்தினுடைய வலிமையை கொண்டு மாடு பிரட்டுற அளவுக்கு அதுக்கு வேலை வாங்குறீங்களே, இதுக்கு எதிராக அந்த ஜீவகாரணத்துக்காரங்க ஏதாவது செய்வாங்களா? அவர் வீட்டுல வயல் இருந்துச்சுன்னா உழவு பண்ணாம செய்வார்? அவர் வந்து விவசாயம் பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. மாட்டு வண்டிகள் ஓட்டாம இருப்பாரு அவரு? அப்ப என்ன வாங்குறோம்? ஜீவகாரியங்கிற பேர்ல சும்மா தேவையில்லாத ஒரு போலித்தனமான ஒரு போர்வை போத்திருக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல விஞ்ஞான ரீதியா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, உணவுகள்ல ஒவ்வொரு வகையான உணவுல ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கு. சில பேருக்கு அது தேவைன்னு இருக்கும். ஏன்னா கண் பார்வை குறைவு, என்னை மீன் சாப்பிடுன்னு கம்பல்சரியா டாக்டர் சொல்றாரு. நான் சைவம் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு என் கண்ணை நாங்க எடுத்துக்கிற முடியுமா? நீ மீன் சாப்பிடணும். ஏன் ஒவ்வொருத்தருடைய எல்லாரும் மீன் சாப்பிட முடியாது, எல்லாரும் கறி பிடிக்காது. கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தா கறி சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு சட்டம் இருக்குது. அப்ப எல்லா உணவும் எல்லாருக்கும் அனுமதிங்க. அவரவருடைய உடலுக்கு தேவையான உணவை அவரவர் எடுத்து சாப்பிட்டுக்குவார். அந்த சுதந்திரம் கொடுக்கணும். அதனால இந்த ஒரு அடிப்படையில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் மேல உலகத்துல பல பகுதிகளில் மனிதர்கள் வாழ்றாங்க. இந்த பல்கேரியா மாதிரி துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்களே, அங்க எந்த பயிர்களுமே உற்பத்தி ஆகாது. அங்கேயும் மனிதர்கள் எஸ்கிமோக்கள் வாழ்றாங்களே, அங்கெல்லாம் வந்து எந்த பயிர் பச்சையெல்லாம் இருக்காது. அங்க கடல் தண்ணி தான் இருக்கும். அது பனிப்பிரதேசம் உறைஞ்சு போயிருக்கும். அது ஓட்டையை போட்டு மீன் பிடிப்பான். மீனை தான் சுட்டு திங்க முடியும், வேற ஒண்ணும் அவனை திங்க முடியாது. அவன்கிட்ட போயிட்டு நீ சைவம் தான் சாப்பிடணும், ஆள் காலி ஆயிடுவான். கிடைக்காது. சைவம் தான் சாப்பிடணும்னு சொன்னா அவன் ஆள் அவுட் ஆயிருவான். அப்ப இந்த உணவு விஷயத்துல இது கம்பல்சரியா சாப்பிடணும் உற்பத்தி கட்டளை இருக்கு, அப்படி அனுமதிச்சிருக்கு. உணவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் உனக்கு அனுமதி வேணுங்கிற சாப்பிட்டு போகும். குறிப்பிட்ட சில பன்றி, நாய் இது மாதிரி பிராணிகளை தவிர்த்துக்க, அதுல மனுஷன கேட்டு இருக்குது. மத்த எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கன்னு சொல்லி இஸ்லாம் வந்து ஒரு அனுமதி கொடுத்திருக்கு. இது வந்து நம்ம கூடாதுன்னு சொன்னோம்னு சொன்னா அப்ப இதையெல்லாம் தவிர்க்கணும். நீங்க கொசு மருந்து கூட அடிக்க கூடாது. கொசு சாவடிக்கிறீங்கல்ல, கொசு கடிக்கிறதுக்காக கொசு மருந்து அடிச்சு செத்து உழுது பாக்குறோம். அநியாயம் இல்ல. இரும்பு பவுடர் தூக்கி பண்றீங்க, கரப்பானுக்கு பேக்கான் போயிட்டு வாங்கி வச்சு கரப்பான காலி பண்றீங்க, அது ஜீவனை கொள்றது இல்லையா? அது வாட்டி போயிட்டு போய் விட வேண்டியதானே? எலிப்பொறி வச்சு எலியை பிடிக்கிறீங்க, விஷத்தை வச்சு எலியை காலி பண்றீங்க. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது தானே? ஆனா வயிற்றுல பூச்சி இருக்குன்னு மருந்தை குடிச்சு உள்ள பூச்சி சாவடிக்கலாம் குழந்தைகளுக்கு. அப்ப நமக்கு கேடு தரும் போது எப்படி அழிக்கிறோமோ, நமக்கு நன்மை தரும் போதும் அழிக்கலாம். மனிதன் பயன்பெறுவதற்காகத்தான் எல்லா உயிர்களும். இதை விளையிட்டோம்னு சொன்னா இந்த வாதமே தேவையே இல்லாம போயிடும். மனிதனுக்காகத்தான் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கு. மனித உயிரை மற்ற உயிர்களை சமமாக கூடாது இஸ்லாம் சொல்றது. இது ஒன்றும் தப்பே கிடையாது. தப்புன்னு சொன்னாங்கன்னா தண்ணி கூட குடிக்காம இருக்கணும், பதில் சொல்லணும்.